ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளா வந்து எந்த வீடியோவுமே போட முடியல, லைவும் வர முடியல. எல்லாருக்கும் தெரியும் என் உடல்நிலை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, அம்மாவோட உடல்நிலையும் சரியில்லை. பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருந்தது அவங்களுக்கு. 2 கிட்னி கொஞ்சம் பாதிப்பா இருந்தது, இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பையனுக்கும் உடம்பு முடியல. ஸோ மாறி 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 நிறைய வந்து இந்த மாதிரி உடல்நிலை சம்பந்தமா நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்ததுனால என்னால எந்த வீடியோவுமே போட முடியல. அண்ட் எதுவுமே பேசவும் முடியல. நிறைய பேர் வந்து சில மாற்றங்கள் வந்து பார்த்திருப்பீங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்த சில மாற்றங்கள் அதை பத்தி பெருசா எதுவும் சொல்ற அளவுக்கு கிடையாது. என்னை மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு சில விஷயங்களை ஏற்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன். வாழ்க்கையில நான் கடந்து வந்த விஷயங்களை வச்சு நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில வந்து இது சரியாயிடும், இது வந்து மாறிடும் அப்படின்னு நினைச்சா கூட எந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அபாயகரமான பெண்கள் கிட்ட இருந்து தான் ஆண்கள் வந்து பத்திரமா இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. இதை நான் ஏன் எப்பயுமே வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, பணத்துக்காக சொந்த தாலியவே கலட்டி வச்சுட்டோ, அல்லது தனக்கு வயதுக்கு மீறி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளியே காட்டாத அளவுக்கு தன்னுடைய வயதை ஏமாற்றி, அப்புறம் தன்னுடைய உடல் தோற்றத்தை மாற்றி, என்ன பணத்துக்காக கேவலமான செயல்கள் செஞ்சு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றத காமிச்சுக்கிட்டு ஆபாசமான உடை அணிஞ்சிட்டு நிறைய பேர் வந்து எப்படிடா குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் பார்த்ததுனால சொல்றேன். அந்த மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்து தயவு செய்து வந்து ஆண்களை காப்பாற்றணும்னா மணி கூட அடிக்குதுங்க. தயவு செய்து எல்லா பெண்களும் அவங்களோட கணவன்மார்களுடைய நடவடிக்கை வந்து மாறும் பொழுது முன்னாடியே சுதாரிச்சுக்கோங்க. யாருமே அவங்கள தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள மீறிதான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னைக்கு நடத்துறாங்க. இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி நடக்குது. அடுத்தவர்கள் கணவரை வந்து அபகரிச்சு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் மோசடி செய்யக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்து அன்றாடும் வாழ்க்கையில பாக்குற மாதிரி இருக்கு. சிலர் எல்லா பெண்களும் கொந்தளிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம அம்மா மாதிரி நல்லவங்க எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷக்கிருமிகள் கிட்ட இருந்து ஆண்களை காப்பாற்றணும் அப்படின்னா, நம்மளை மீறி இருக்கிற ஒரே சக்தி இறைவன்கிட்ட தான் வந்து முறையிட முடியும். சோ அந்த மாதிரி ரொம்ப துடியான தெய்வங்கள் கிட்ட அடிக்கடி முறையிடணும் அப்படின்னு நான் சொல்றதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள் நாம் செய்யக்கூடிய பழி பாவங்களுக்கு நின்னு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான் இந்த மதுரையில இருக்கக்கூடிய தத்தநேரி காளி. இந்த மயானத்தில் இருக்கும் காளியம்மனை பத்தி இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் ரொம்ப எனக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு தாங்க முடியாத கெடுதல் யாராவது செய்யணும் அப்படின்றப்ப இந்த தெய்வத்துக்கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன். சோ அப்படி வந்து எனக்கு நிறைய பேர்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் செய்வாங்க. அது யாருன்னு ஊருக்கே தெரியும். ஆனா அந்த தெய்வம் அன்று கொல்லும் நின்று கொல்லும்லாம் நான் நம்ப மாட்டேன். இந்த தெய்வம் கண்டிப்பா கொல்லும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். சோ இதே மாதிரி யாருடைய வீட்டுல வந்து ஏதாவது அவங்களுடைய நடவடிக்கை மாறும் பொழுது அந்த தேவையில்லாத சிரிப்பு, தேவையில்லாத ஒரு ஒரு விதமான தன்னுடைய ஒரு உடைகளை மாற்றுதல் நமக்கே தெரியும். அந்த மாதிரி பெண்கள் வந்து சரியில்லை அப்படின்னா, அந்த மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்து தயவு செய்து கணவனை வந்து பத்திரப்படுத்திக்கிறது வந்து உங்க கையிலயும், நீங்க கும்பிடுற இறைவன் கையிலயும் தான் இருக்கு. சோ எந்த பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப வேலை நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக குடும்பத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. இந்த குழந்தைங்க மேல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்றதுக்காகவும் கணவனை பார்க்காம விட்டுறாதீங்க. சோ வந்து ஏன் அதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில உயர உயர பறந்தாலும் ஒரு ஆணுடைய பலம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து அது ரொம்ப பெரிய சக்தி. அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட வருத்தம் என்ன தெரியும். சோ அது திரும்ப உங்க கைக்கு வரும்பொழுது அது திரும்ப நீங்க ஏமாற்றம் அடையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இறைவன் வந்து உங்க கூட கண்டிப்பா இருக்கணும். அதுலயும் இந்த மயான காளி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். மதுரைக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா வாங்க. சோ என்ன மாதிரி யாராவது வந்து கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த கடவுள்கிட்ட நீங்க சொல்லும் போது கண்டிப்பான முறையில இந்த தெய்வம் பதில் சொல்லும். சோ திரும்பவும் நான் சொல்றதுதான், தயவு செய்து எல்லா பெண்களும் சரி, தன்னுடைய வீட்டுல அன்றாடும் வாழ்க்கையில கணவரிடம் உட்கார்ந்து பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுங்க. சரி செய்ய முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் எல்லாருடைய கணவர்களையும் டார்கெட் பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு பெரிய மாஃபியாவே அலையறாங்க. சோ தயவு செய்து எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டை வந்து நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கோங்க. நல்ல வந்து சாமி கும்பிடுங்க. நல்லதே நினைங்க. முடிஞ்சா இந்த மாதிரியான அசிங்கமான பெண்கள் வந்து தயவு செய்து திருந்த பாருங்க. ஏன்னா எப்படியும் வந்து நம்ம சொல்றதுனால யாரும் திருந்த போறது இல்லை மக்களே. ஒரு சோ வந்து யாரும் இன்னைக்கு திருந்த போறது இல்லை. கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து சொல்ல முடியும். என்ன திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்ன்ற மாதிரி பூமிக்கு பாரமா இப்படி சில பிறவிகள் இருக்காங்க. அதனால சொல்றேன், அதாவது கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து உங்களோட கணவன்மார்களோட நடவடிக்கை மேல் நம்பிக்கையை வச்சு கொஞ்சம் தயவு செய்து அதையும் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஃபியா கிட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஏன்னா இந்த ரம்மி சர்க்கிள் நிறைய சொல்றாங்க, நிறைய விதமான கேமிங் ஆப்ல பணம் போடுறது அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா இப்போ
கணவனை சூறையாடக்கூடிய ஒரு மாஃபியாக்கள் தான் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. சோ எல்லா குடும்பமும் நல்லா வாழணும் இறைவன் அவர்களால. சோ நல்ல மனசோட சொல்றேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கோங்க. சோ அதுக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் அப்படின்னா இந்த மாதிரி துடியான தெய்வத்துக்கிட்ட வந்து நல்லபடியா முறையிட்டு அதுக்கான நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரலாம். சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் என்னால வீடியோ போட முடிஞ்சது அப்படின்னா என்னோட உடல்நிலையும் நல்ல தேறி வந்துருச்சு. பட் அம்மா இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர் ஆயிருவாங்க. சோ இதுக்கான கடவுள் வந்து நமக்கு எல்லா நல்லதும் செய்யட்டும். சோ உங்களுக்கும் கடவுள் எல்லா நல்லதும் செய்யட்டும். அதனாலதான் எனக்கு நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ யாராவது இந்த வீடியோ பாத்தீங்க, மன உளைச்சலோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காளி கோயிலுக்கு வாங்க. அம்மா உங்களுக்கு நல்லதா